கிறிஸ்து இயேசுவுக்குள் என் பாசமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி பகுதியில் நாம் எவ்வாறு காத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்காக என்பது மிக அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் சீடர்களை பார்த்து கூறுகின்றார், உங்கள் இடையை வரிந்து கட்டி கொண்டிருங்கள். NRSV மொழிபெயர்ப்பிலே, பணிபுரிவதற்காக செயல்படுவதற்காக நீங்கள் தயாராயிருக்குமாறு உங்கள் உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட தொங்கலாடையை மடித்து இடுப்பில் உள்ள வார்க்கச்சைக்குள் கட்டி போடுவது வேலை செய்வதற்கு தயார் நிலையை குறிக்கின்றது. முதல் பாஸ்கா உணவை இஸ்ரேல் மக்கள் அவ்வாறுதான் உண்டார்களாம். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவருக்கும் நம் அயலாருக்கும் எல்லா நேரத்திலும் பணியுடை புரிய நாம் தயாராயிருக்க வேண்டும் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு உணர்த்துவதாக கொள்ளலாம். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், உங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் என்று. 10 கன்னியர் உவமை நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆம், எல்லா நிலையிலும் மணமகனாகிய கிறிஸ்துவை வரவேற்க எரிகின்ற விளக்குகளோடு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்ற எண்ணெயோடும் கூட நாம் தயாராயிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரின் வருகை எப்போது இருக்கும் என்று தெரியாது. ஆண்டவர் வருவது திருமண விருந்துக்கு சென்ற தலைவர் திரும்பி வருவது போல இருக்கும். அவர் வரும்போது நாம் தயாராயிருந்து அவருக்காக கதவை திறக்க வேண்டும். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பணியாளர்களாகிய நாம் எல்லாரும் எல்லா நிலையிலும் கீழ்ப்படிதல் மனப்பாங்கோடு அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். என்ன நேர்ந்தது, எப்படி வீட்டை கவனித்து கொண்டோம், நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவற்றை எப்படி பார்த்து கொண்டோம், எப்படி வாழ்ந்தோம் என்றெல்லாம். பணியாளர்கள் பராக்குக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பணியாளர்களுக்கு களைப்பு நேரலாம். பணியாளர்கள் தூங்கிவிடக்கூடாது. பணியாளர்கள் காலதாமதம் ஆகிறதென்று ஏனோதானோ என்று வந்துவிடக்கூடாது. எப்போதும் தலைவனை மனத்தில் வைத்து அந்த தலைவன் ஒப்படைத்த அத்தனை காரியங்களையும் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நிறைவாகவும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒற்றுமையோடு இருப்பதற்கு அழைப்பு விடுக்கின்ற இறைவன் நாம் எல்லாரும் அவர் நம்மிடம் ஒப்படைத்த பணியை பொறுப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றார். நாம் ஒற்றுமையாக இருந்தால், விழித்திருந்தால், பொறுப்புடன் இருந்தால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கைமாறு அளிப்பார். இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகின்றது, தலைவராகிய அவரே நமக்கு பணியாளராக மாறி நாம் விருந்துண்ணச் செய்வாராம். பாருங்கள், ஆண்டவருக்கு தாராளமாக இருங்கள். உங்கள் நேரத்தை பொறுத்த மட்டில், உங்களுக்கு ஆண்டவர் அளித்த எத்தனையோ கொடைகளை பொறுத்த மட்டில், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சக்தியை பொறுத்த மட்டில், அவ்வாறு இருந்தால் ஆண்டவர் உங்கள் மட்டில் தாராளமாயிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். மகிழ்ச்சியோடு ஆண்டவரின் வருகைக்காக நாம் ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்க வேண்டும். இறுதி நாளில் அல்லது நம்முடைய இந்த உலக பயணம் முடியும் போது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கின்றார். புனிதமிகு நற்கருணையில், மற்ற அருளடையாளங்களில், தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளில், அன்றாட வாழ்வில் நடக்கின்ற எத்தனையோ நிகழ்வுகளில் ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கின்றார். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, ஒன்றாயிருந்தாயே, நன்றாய் எல்லாவற்றையும் செய்தாயே, தூங்காமல் அக்கறையோடு காத்திருக்கின்றாயே, தாராளமாக இருந்தாயே, உன் தலைவனின் மகிழ்ச்சியில் பங்குகொள் என்று அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் விதத்தில் நம்முடைய பயணத்தை ஒற்றுமையோடும் நம்பிக்கையோடும் உண்மையோடும் கடின உழைப்போடும் தொடர்வோம். ஆமேன்.